திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 7/5/2024 வரை செவ்வாயின் காலமாக உள்ளதால் இக்காலகட்டத்தில் கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி இழப்புகள் ஏற்படலாம். அவர்களால் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சகோதர வழி இரத்த பந்தத்தில் பகைகள் ஏற்படும். அவர்களால் பெரும் பிரச்சனைகள் வரும். பாகம் பிரிப்பதில் தகராறு ஏற்படும். சொத்துக்கள்னால வரக்கூடிய வில்லங்கத்தினால் கோர்ட்டு கேஸ் போன்றவைகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால் பலவிதமான இன்னல்கள் பாதிப்புகள் இது பூரா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள காலகட்டமாகும். இக்காலகட்டங்களில் கவனம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும். 8/5/2024 முதல் 5/7/2024 வரை குருவின் காலமாக உள்ளதால் இந்த குருவானது லாபஸ்தானத்தில் இருப்பதால் எடுக்கிற முயற்சிகள் சிறப்பாகும். பூமி பலிதமாகும். தெய்வ அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கும். அருளாசி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. முருகனின் முழுமையான அருளாசி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இக்காலகட்டங்கள் தெய்வத்தின் பலனால் அனைத்து காரியங்களும் ஜெயமாகுவதற்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாகும். இதேபோன்று 6/7/2024 முதல் 26/7/2024 வரை கேதுவின் காலமாக உள்ளதால் கேது ராசிக்கு 4ஆம் இடத்தில் நின்று 4க்குரியவன் 10ல் நீசம் பெற்று உள்ளதால் வேலையில் இடமாற்றம், வேலை இழப்பு, பொருள் இழப்பு, பொருளாதார நஷ்டம், குடும்பத்தில் தாய்க்கு பீடை, தாயை இழப்பதற்கான வாய்ப்புகள் இது போன்ற வாய்ப்புகள் அதிகமாக நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. அது 21 நாள் என்பதனால் இதற்கு யமகண்ட நேரத்தில் ஈசனுக்கு விளக்கு போட்டு வந்தால் அவர்களுக்கு எவ்விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 27/7/2024 முதல் 22/9/2024 வரை புதனுடைய காலகட்டமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயமாகும். அவர்களுக்கு எந்த விதமான தடைகளும் இருக்காது. 4க்குரிய கிரகங்கள் நீசபங்கம் பெற்று நிற்பதால் தாய்க்கு உடல் நலங்கள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடுமையான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் கிடைக்கும். உறவினர்கள் பகையான உறவினர்கள் அனைவரும் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால் பலவிதமான இன்னல்கள் குறைஞ்சு சந்தோஷமான வாய்ப்புகளை குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பரிபூரணமாக உள்ளதால் அனைத்தும் வெற்றியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 23/9/2024 முதல் 2/12/2024 வரை சுக்கிரனுடைய காலமாக 70 நாட்கள் உள்ளதால் இந்த 70 நாட்களில் எந்த முயற்சிகள் செய்தாலும் அவர்களுக்கு காரிய பலிதம் ஏற்பட்டு வீடு, வாசல், வண்டி, வாகனங்கள், பொன், பொருள் சேர்க்கை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். பெண்கள் வழியினால் உதவிகள் கிடைக்கும். தாயாதிபதியினால் நன்மைகள் கிடைக்கும். இந்த காலகட்டங்கள் அதிகபட்சமான சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 3/12/2024 முதல் 8/1/25 வரை சனியின் காலகட்டமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் பொருள் இழப்புகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் பொறுமையாக இருக்க வேண்டும். அதிகமான கோபங்கள் வருகின்ற பொழுது பலவிதமான இன்னல்கள் ஏற்பட்டு வேலை இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கம்பெனி திவாலாக ஆகுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலை இழப்பு ஏற்பட்டு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. 9/1/2025 முதல் 28/2/2025 வரை சந்திரனின் காலகட்டமாக உள்ளதால் இக்காலகட்டத்தில் எந்த முயற்சிகள் செய்தாலும் வெற்றி பெற்று மனக்குழப்பங்கள் இல்லாமல் மனைவியினால் யோகமும் தாயாதிபதியினாலும் யோகங்கள் ஏற்பட்டு பெண்களினால் பொதுவாக யோகங்கள் ஏற்பட்டு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான காலகட்டமாகும். இந்த சந்திரனுடைய காலகட்டத்தில் மனசு குதிகளிக்கக்கூடிய காலமாகும். இதில் எதை எடுத்தாலும் சந்தோஷமான பலன்களே நடைபெறுவ என்பதால் இதில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. இதில் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். தாயாதி வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாமன் வழி சொத்துக்கள் அதாவது பெண்களினால் அந்த சொத்துக்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இது அனைத்து இதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் இது நன்மைகள் ஜாஸ்தி நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 1/3/2025 முதல் 19/3/2025 வரை
ராகுவின் காலகட்டமாக உள்ளதால் இந்த ராகுவானது 10ஆம் இடத்தில் உள்ளதால் வேலை இழப்புகள் ஏற்படும், மனக்குழப்பங்கள் ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும், சொந்த ஊருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்களில் விவசாயம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்கள் அனைத்தும் வெகு சிறப்பில் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 20/3/2025 முதல் 9/4/2025 வரை சூரியனின் காலகட்டமாக உள்ளதால் சூரியன் 3க்குரியவன் 10ஆம் இடத்தில் அமர்ந்து நீசபங்க கிரகங்களுடன் சேர்ந்து கூட்டுக்கிரக சேர்க்கை பெற்று நிற்பதனால் அனைத்து விதமான வெற்றிகளையும் இக்கிரகங்கள் கொடுத்து இந்த ஆண்டு சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பாகும்.